ஹரே கிருஷ்ணா. அபின்னத்வ நாம நாமினோ அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னா பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான ஒரு வேறுபாடும் வித்தியாசமும் இல்லை அப்படிங்கிறதான். அதை உணர்த்துவதற்காக ஒரு சின்ன கதை. ஒரு ராஜ்யத்தில் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க அந்த ராஜ்யத்தினுடைய அடர்ந்த காட்டுப்பகுதியில் வந்து இருந்தாங்க. ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து இருந்தாங்க. தனிமையாக இருந்தாங்க. யாருமே வந்து கூட உறுதுணையாக இல்லை. அந்த காட்டுக்குள்ளே வந்து கடந்து வர்றது அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே அவங்க வந்து தனிமையில் இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஆசை, பெரிய ஆசைன்னு சொல்லலாம். அந்த ராஜ்யத்துடைய அரசனை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அரசனுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு விதமான ஒரு காதல். அவங்க வந்து அந்த அரசனையே வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது சாத்தியமா, நடக்குமா? ஏன்னா அவர் வந்து ராஜா, நான் சாதாரணமாக ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு ஏழை பெண், காட்டுக்குள்ளே வாழக்கூடிய ஒரு ஏழை பெண், நான் யாருன்னு கூட என் ராஜாவுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இது நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பெண் ரொம்ப ஒரு ஆழ்ந்த அன்போட அந்த அரசனையே நினச்சிட்டு அந்த குடிசையில் வாழ்கிறாங்க. அப்போது ஒரு நாள் சடனாக அந்த காட்டுக்குள்ளே ராஜாவுடைய ஒரு ஒற்றன் வர்றார், ரகசிய தூதன். அவர் வந்து அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு, இது அரசருடைய ஆணை, உன்னை வந்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி என்னை அனுப்பிச்சிருக்கிறாரு, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பெண்ணுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னது, நான் என்னுடைய ஹிருதயத்தில் அரசனுக்கு மேலே வைத்திருக்கக்கூடிய அன்பு அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் எப்படி வந்து இந்த நான் இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த அரச ஆணையை காமிச்ச உடனே நம்பி அந்த பொண்ணு வந்து கூட வந்து வர்றாங்க. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பலவிதமான முள், பலவிதமான அந்த இடைஞ்சல்கள், துன்பங்கள் இதெல்லாம் கடந்து அவங்க வந்து ராஜ்யத்துக்குள்ளே வர்றாங்க. இப்படி இந்த வர்ற வழியில் வந்து இந்த ஒற்றன், இந்த தூதன் வந்து அந்த பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா அரசருடைய ஆணை. அதனால் அந்த வர்ற வழியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கஷ்டமும் அந்த பொண்ணுக்கு தெரியாமல், அதாவது அந்த பொண்ணுக்கு அந்த கஷ்டம் உணராமல் இருக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு வந்து சேவை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த ஒற்றன் வந்து நல்லா வந்து சேவை பண்ணி கவனிச்சிட்டு வர்றாரு. அதை பார்க்க அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுது. இந்த ஒற்றன் நம்ம மேலே இந்த அளவு அன்பு வைத்து மரியாதை வைத்து நம்மளை வந்து பார்த்துக்கிறாரே, ஒவ்வொரு நாள் இரவும் அந்த காட்டை கடக்கிறதுக்கும் சாப்பாட்டுக்கு தூக்கத்துக்கு எல்லாத்துக்குமே பார்த்து நமக்கு வந்து இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பொண்ணுக்கு அந்த ஒற்றன் மேலே அன்பு அதிகமாகுது. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டை நெருங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வந்து நாட்டை நெருங்கி அரண்மனைக்குள்ளே போக போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு நினைக்கிறாங்க, நம்ம பேசாமல் இந்த ஒற்றனையே என் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஆனால் அந்த ஒற்றன் டக்குன்னு அங்கே அந்த ராஜ்ய சபைக்குள்ளே போயிட்டு, நீ போய் குளித்து ரெடி ஆகிட்டு வாங்க, அரசர் வந்து உங்களை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றன் போயிடுறான். அந்த பொண்ணுக்கெல்லாம் மனசு தாங்கலை. நம்ம ராஜா யாருன்னே தெரியாமல் நம்ம வந்து காதலிச்சிட்டு இருந்தோம். அவருக்கு நம்ம மேலே உண்மையிலேயே காதல் இருக்கா இல்லையா, நம்மளை பார்த்துப்பாரா பார்க்க மாட்டாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஒற்றன் நம்மளை எந்த அளவுக்கு வந்து கவனிச்சுக்கிட்டாரு, அப்போ இந்த ஒற்றனை நம்ம வந்து திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லி அவங்க மனசு வந்து அப்படியே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. பணிப்பெண்கள் எல்லாம் வந்து இந்த பெண்ணை வந்து நல்லா குளிப்பாட்டி அலங்கரித்து நல்ல ஒரு ராஜ அலங்காரம் செய்து அவங்க வந்து அரசருக்கு முன்னாடி கொண்டு போகிறாங்க. அந்த பெண்ணுக்கு மனசே இல்லை இந்த ராஜாவை பார்க்குறதுக்கு கூட, தலையை குனிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோரும் வந்து வற்புறுத்துறாங்க, பாருமா உனக்காக தான் ராஜா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ராஜாவை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தலை குனிந்திருந்த அந்த பெண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தலையை நிமிர்ந்து அவங்க வந்து அந்த அரசனுடைய பாதத்திலேருந்து பார்க்குறாங்க. அந்த அரசனுடைய முகத்தை பார்த்தாங்க. அப்படியே அந்த பெண்ணுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் தாரையாக ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த பெண்ணை அந்த காட்டில் இருந்து ஒரு ஒற்றனாக கூட்டிகிட்டு வந்ததே அந்த அரசன் தான். அந்த அரசன் தானே வந்து ஒரு ஒற்றனுடைய ரூபத்தில் வந்து அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான கைங்கரியமும் செஞ்சு அந்த பெண்ணை பத்திரமா வந்து அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தது யார்? ராஜாவே தான். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பலவிதமான இன்னல்களுக்கும் துயரங்களுக்கும் நடுவில் நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ பகவானை எப்படி தான் நம்ம வந்து இந்த பிறவியில் அடைகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வழி தெரியாமல் நம்ம வந்து தவிச்சிட்டு இருக்கும்போது, அப்போ பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை எல்லாம் பகவானே வந்து என்ன பண்ணுறாரு, அவரே ஒரு ஒற்றனா, அதாவது
இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தின் ரூபத்தில் அவர் நம்மக்கிட்ட வர்றார். வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, இந்த வாழ்க்கையை நம்ம வந்து எளிமையாக கடக்கிறதுக்கு நமக்கு வந்து உதவி பண்ணுறாரு. இந்த வாழ்க்கையை நம்ம இன்னும் முடிக்க வேண்டிய காலம் இருக்குது. அந்த முடிக்க வேண்டிய காலம் வரைக்கும் நம்மளுடைய வாழ்வில் வரக்கூடிய பலவிதமான இன்னல்கள், துயரங்கள், துன்பங்கள் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒற்றான ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்ன பண்ணுது, நம்மளை எல்லா சூழ்நிலைகளையும் பாதுகாத்து நம்மளை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து கவனித்து நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து தேவையில்லாததெல்லாம் எடுத்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டு அந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் என்ன பண்ணுது, நம்மளை பகவானுடைய லோகத்துக்கு கொண்டு போய் பகவானையே நம்மக்கிட்ட வந்து காமிக்குது. ஸோ அது மாதிரி தான் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் அந்த பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பகவானே தான் என்ன பண்ணுறாரு, இந்த பௌதிக உலகத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக இந்த நாமத்தின் ரூபத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம வந்து ஜெபம் பண்ண முயற்சி பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு தூய்மையாக நம்ம வந்து ஜெபம் பண்ண முயற்சி பண்ணுறோமோ, எந்த அளவுக்கு வந்துட்டு முழு கவனமாக ஜெபம் பண்ண முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மை வந்து சேரும். ஹரே கிருஷ்ணா.